ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆடி மாதம் போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லா கடைகள்லையும் சேல் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜெயச்சந்திரன்ல ஆடி சேல் ஓடிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட சாரீ வாங்கணும்னு சொன்னேன். அதிசயமாக நான் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அவர் சாரீ எடுத்து கொடுத்தலாம் ரொம்ப வருஷம் ஆகுது. சரி வாங்க மொக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். பட்டு சாரீலாம் வாங்கலை, நார்மலான சாரீ இதுதான். கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு லேட் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து போகிறப்பையும் 1:30 மணிக்கு மேலே தான் போனோம். கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஸோ எல்லா கடைகள்லையும் ஆடி கழிவு போட்டிருக்காங்க இல்லையா. வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெயச்சந்திரன் இருக்கு. அங்கதான் இன்னைக்கு ஷாப்பிங் போனேன். பெருசா ஒன்றும் வாங்கல. 2 சாரீ, பட்டு சாரீ எல்லாம் கிடையாது, நார்மல் இதுதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரும் கூட வந்தாரு. அதனால மற்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நானாவே எடுத்துப்பேன். இது வந்து அவர் எடுத்து கொடுத்தது. ஸோ 2 சாரீ, ஒரு குர்த்தி, அப்புறம் ரப்பர் பேண்ட் வாங்கினேன். வேற ஒன்றும் பெருசா ஷாப்பிங் எல்லாம் பண்ணல. அவருக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்தாரு. அதெல்லாம் நான் காட்ட போறது இல்லை. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர்ல டபுள் பார்டர் வச்ச ஒரு சாரீ. மேல குட்டி பார்டர், கீழே வந்து நல்லா பெருசாவே இருக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா 1350. சில்க் டிஷ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன மெட்டீரியல்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ இது வந்து ஒரு சாரி. ஓகே, அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கட்டம். அது எப்போ போட்டாலுமே ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஸோ வந்து அது ஒன்று. இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான், மல்டி கலர்ல எடுத்திருக்கேன். 1100 rupees. எல்லா கலரும் இருக்கு. பிளவுஸ் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு சாரி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த குர்த்தி, இது ஒன்று எடுத்திருக்கேன் 749க்கு. வெந்தய கலர்ல அந்த மாதிரி 2-3 கலர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ். மெட்டீரியல் நல்லா இருக்கு. நல்லா காட்டன் மெட்டீரியல் மாதிரி சாஃப்டா போட்டா வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். லெகிங்ஸ் வந்து எது வேணா போட்டுக்கலாம், மெரூன், ப்ளூ மாதிரி. ஸோ ஒரு குர்த்தி. அவ்வளோதான் நம்ம குட்டி ஷாப்பிங். பெருசா ஒன்றும் நிறையெல்லாம் வாங்கலை. ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை. சாரி வந்து நிறைய வச்சிருக்காங்க. மற்றபடி இங்க இருக்க ஜெயச்சந்திரன்ல, ஆவடியில இருக்க ஜெயச்சந்திரன்ல எனக்கு அவ்வளோ ஒன்றும் கலெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அந்த மெட்ராஸ் கட்டத்துக்கு இது பிளவுஸ் தைக்கலான் இருக்கேன். ரெடிமேடுமே கூட ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மெதுவாக தைச்சிக்கலாம். பெங்களூர்ல நல்லா தைக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும். ஸோ அதனால பெங்களூர் போறப்ப தைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன, சும்மா பிளெயினா 4 ரப்பர் பேண்ட். இவ்வளவுதான் நம்ம ஷாப்பிங். ஓகேங்களா, சிம்பிளா முடிச்சிட்டேன் இல்லையா. நீங்கெல்லாம் ஆடி கழிவுக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ணீங்களா? எந்த கடையில போய் எடுத்தீங்க? ஆன்லைன்ல வாங்கினீங்களா, இல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய பேர் பேஜ். அவங்களுமே கூட நல்ல நல்ல பிராண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த தடவை, போன தடவை தீபாவளிக்கு வாங்கின சாரி பாத்தீங்கன்னா பார்க்க அழகா இருந்தது. பட் துணி பாத்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதனால சரி இங்க நேர்ல போய் தொட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களாம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணீங்க ஆடி கழிவுக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. தோஸ்கா சிட்டு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. நல்லா இருக்காடா மம்மியோட ஷாப்பிங்லாம்? நல்லா இருக்காடா? டெட் எங்கடா? டெட் ஏதி? நோ, இவங்க கொடுத்தா ரப்பர் பேண்ட் கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவான். டெட் ஏதிமா? சிட்டுரா போதும். ரா 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 போதும். சலோ சலோ சலோ, வாங்க போலாமா? ரா 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 ரா, ஆட போலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரௌனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பேக் பண்ணணும்னு பண்ணவே இல்லை. மாசக்கணக்காச்சு. சரி இன்னைக்கு ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்ருக்கோம், டின்னர் ஒன்றும் வேலை இல்லை. அதனால ப்ரௌனி பேக் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ணும் நானும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னா. 100 கிராம் பட்டர், 250 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வாங்கியிருக்கேன். அதை வந்து மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மைக்ரோவேவில் வச்சு விட்டுடலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவளோட பொண்ணுக்கு மேரேஜ் இந்த மாதம். பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஸோ முடிஞ்சதா போய் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு
கல்யாணத்துக்கு வர்றதுக்கு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். சாரியுமே பாத்தீங்கன்னா அவ பொண்ணு கல்யாணத்துக்கு போறமே சரி சாரி எல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் எடுக்கலான்னு போயிருந்தேன். கரெக்டா இன்னைக்கு வந்திருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க இன்னைக்கு துணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சக்கரை வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்க போறேன். முட்டை பாத்தீங்கன்னா 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சக்கரை பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த தடவை பாத்தீங்கன்னா பொடிச்ச சக்கரை 1.25 கப் அளவுக்கு தான் சேர்க்கிறோம். 2 கப் அளவுக்கு சேர்க்கலாம், ஆனால் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1.25 2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து திட்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப சரியாக இருக்கும். முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பேல் எல்லோ கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டரும் சாக்லேட்டும், அதுவும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பீட் பண்ணலாம் வேண்டாம், மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். லோ இதில் வச்சுட்டு ஸ்பீடில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 200 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே கூட நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பலாம் பீட் பண்ணக்கூடாது. சாக்லேட் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். நான் மாவுமே கூட பீட்டர் வச்சே தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மாவெல்லாம் சேர்த்துட்டு அடித்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் லோ இதில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு நிறைய சேர்த்துற வேண்டாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வால்நட்ஸ் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக சாப் பண்ணியோ இல்லை நான் வந்து இன்றைக்கி கல்லில் வச்சு இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறையா வால்நட் சேர்த்தோன்னா நல்லா தான் இருக்கும். வால்நட்ஸ் வேண்டாம் அப்படின்னா பிளெயின் ப்ரௌனியாக கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா கொஞ்சம் நிறையவே வால்நட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ட்ரே போக கொஞ்சம் இருக்கும், அதனால் இன்னொரு குட்டி ட்ரேலையும் சேர்த்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வைக்கிறேன். ஏற்கனவே அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். டூத்பிக் விட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரௌனி ரெடி. ஸோ பாருங்கள் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. நல்ல கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே இருக்கிறது 2 ட்ரே வச்சனால மேலே இருந்த ட்ரே கொஞ்சம் இடித்து அந்த மாதிரி மேலே கொஞ்சம் அந்த கிரிங்கிள் டாப் வந்து பிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரௌனி பண்ணி. அபி இருந்தப்பவே கேட்டான், வந்திருந்தான் இல்லையா, அப்போ செஞ்சு கொடுக்க முடியல. நான் சொன்னேன் அப்புறமா அண்ணு வர்றப்ப செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன்டா, இல்லைன்னா நீ வரப்போ செஞ்சு தரேன். வீடியோ கால் வந்திருந்தான். நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்றீங்க, எனக்கு கொடுக்கலன்னா பாவமாக இருந்தது. சரி என்னதான் கடையில் கிடைச்சாலும் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த குட்டி ட்ரேயில் வச்சது வந்து பெருசாக 4 ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே நல்ல பெரிய ஸ்கூப்பாக வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ சூப்பராக ப்ரௌனி ரெடி. நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. டேஸ்ட் பார்ப்போமா? ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் ரெசிபி, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரெசிபி தரேன், ப்ளஸ் இதோட லிங்க்கும். வெறும் ப்ரௌனி மட்டும் போட்டிருக்கேன் வ்ளாக் இல்லாமல், அந்த இதுவும் தரேன். சூப்பர். ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய். நான் போய் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிறதுக்குள்ள சாப்பிட்றேன்.